அதிமதுரை அல்வா 6 வகைகளில் வந்து 3வது பார்ட் 3. ஓகே, பார்ட் 3. இப்போ பார்ட் 3ல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா பேரிச்சம்பழ அல்வாவும் ரவை அல்வாவும் பண்ண போகிறோம். டேட்ஸும் ரவையும் மாமா பண்ண போகிறேன். ஆமாம், நானே பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி. அது என்னன்னு சொன்னால் ஈஸியாக பண்ணிடலாம், யார் வேணால் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பண்டிகைக்கு அட்லீஸ்ட் எதுவும் முடியாட்டும் இது மட்டுமாவது அட்லீஸ்ட்டு பண்ணலாம். ஆமாம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழ அல்வா பண்ண போகிறோம். பேரிச்சம்பழ அல்வாவுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வெந்நீரில் வந்து பேரிச்சம்பழத்தை ஊற வைக்கணும். இந்த பேரிச்சம்பழம் வந்து கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம், சீட்லெஸ் இது. ஸோ இது அப்படியே நான் வந்து வெந்நீரில் ஊற வச்சிடுறேன். இந்த பேரிச்சம்பழம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நல்லா ஊரில் ஒன்றும் தப்பு இல்லை, ஊறின்னு இருக்கட்டும். நடுவில் வந்து இந்த ரவை அல்வா பண்ணிவிடும். ரவை அல்வா நடுவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ரவை அல்வா பண்ண போகிறோம். ரவை அல்வாவுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 கப்பு ரவை. இந்த ரவை வந்து எந்த ரவை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து நைஸ் ரவை எடுத்துகிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக, இந்த கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை 3/4 கப்புன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா 1க்கு 1 கூட எடுத்துக்கலாம். ஜலம் வந்து 3, 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு ஜலம். அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு வந்து ஒரு 25 கிராம், ஏலக்காய் ஒரு டீஸ்பூன், அப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம், கிஸ்மிஸ் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் நெய். இதெல்லாம் தான் ரவை அல்வாக்கு தேவை. ஜலம் சொன்னேனே 3 கப்புன்னு சொல்லியிருக்கேனே. இப்போ வந்து ரவை வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துன்றலாம் போட்டுன்ட்டு. ஏன்னா அந்த நெய் விட்டுக்கலாம், நெய் விட்டு வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அது பண்ணிக்கலாம். அந்த சைடு ஜலம் கொதிக்க வச்சுக்கிறீங்க இல்லையா? ஆமாம், அதில் ஜலம் கொதிக்க வச்சுடலாம். இந்த 3 கப்பு எடுத்துட்டோம் இல்லையா? ஆமாம், அதை வந்து கொதிக்க வச்சுடலாம். நம்ம நேற்று பட்சணம் பண்ணும்போது அந்த 6 குணங்கள் பார்த்தோம் இல்லையா, அது மனுஷனோட ஆயிலை குறைக்கிறது. ஆமாம், 6 கூரிய வாழ். அதே மாதிரி கல்யாண குணங்கள் பெருமாளுக்குன்னு சொல்லுவாள்ல, பெருமாளோட குணம் கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஆமாம். ஸோ அது என்னென்னன்றதை சொல்கிறீங்களா எனக்கு? இது அப்படியே சிம்ல வைங்க, அது பாட்டு வருதுன்னு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனுஷாலா பிறந்தவ வந்து என்னென்ன குணங்களை வந்து நம்ம வந்து நீக்கணும், அது வந்து ஆயிலை குறைக்கிற வாழ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை வந்து நீக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிறது வந்து தீய குணங்களை நீக்கி சாதாரண மனுஷனாகி, அப்புறமா ரிஷியாகி, முனிவராகி, நித்திய சூரிகளாகி பெருமாளுடைய திருவடி அடையணும். இதுதான் மனுஷனுடைய ஒரு சைக்கிளாக இருக்கணும். இது வந்து ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு ரங்கநாச்சியாருக்கு முன்னாலேயும் ஸ்ரீரங்கநாதருக்கு முன்னாலேயும் சரணாகதி எடுக்கிறார். அப்போது சரணாகதி கத்தியமில் சொன்ன ஒரு 6 குணங்கள், கல்யாண குணங்கள். ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜலம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த சர்க்கரையை போட்டுருங்க, அப்படியே கரைஞ்சிடுறது. அடுப்பு லேசாக சிம்மில் வச்சுங்க, அதே சிம்மில் வச்சுருங்க. அவர் சொல்கிறார், ராமானுஜர் சொல்கிறார் கல்யாண குணங்கள் அப்படின்னு. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஞானம் அப்படிங்கிறார். இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து அறிவுக்கு மேலே, அறிவுக்கு மேற்பட்டது, கம்ப்ளீட் நாலேஜ். அப்புறம் வந்து பலம் அப்படிங்கிறார். ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இதெல்லாம் வந்து பெருமாளுடைய கல்யாண குணங்கள். இது வந்து எதையும் சார்ந்தது கிடையாது, தானாக உருவாகிறது. இப்போ ஒரு கிரியேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பானை பண்ணுறோம், ஒரு குயவன் வந்து பானை பண்ணுறான். அந்த பானை பண்ணுறதுக்கு அந்த வீல் வேணும், மண் வேணும், ஜலம் வேணும். ஆனால் பெருமாளுக்கு வந்து நம்மளை படைக்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே வேண்டாம். அதைத்தான் சொல்கிறது, எதுவுமே சார்ந்து இல்லாத ஒரு பரம்பொருள் அப்படிங்கிறதான் பெருமாள். அதான் அந்த கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்கள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக 100% நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் ஓரளவு நம்மளால் கற்றுக்க முடியும். அதை நோக்கி பயணம் செய்யணும். அதை நோக்கி பயணம் செய்கிறவா தான் நித்திய சூரிஸ் அப்படின்னு சொல்லுவாள். நித்திய சூரிகள் அப்படின்னா கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்ஷேனா, இவெல்லாம் வந்து நித்திய சூரிகள். அவெல்லாம் பெருமாள் பக்கத்துலேயே இருக்கவா. அந்தளவுக்கு நம்ம முடியலைனாலும் ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கிறது நல்லது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. ஸோ இதை வந்து லைட்டாக கலக்கிக்கிறேன். சர்க்கரையை போட்டு, சர்க்கரை கரைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, லைட்டாக கலக்கிண்டு இதை வந்து ரவையில் சேர்த்துடலாம். ஏலக்காய் அப்படியே போட்டுருங்க, குங்குமம் போட்டுருங்க.
இது லைட்டாக கலக்கிடலாம். ஸோ ஏலக்காவும் குங்குமப்பூவும் போட்டிருக்கோம். ஏலக்காய் குங்குமம் போட்டிருக்கோம். அடுப்பு சின்னதாக வச்சுருக்கும்போது எனக்கு எட்டையாட்டு பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா வெந்துடும் இதில் அந்த ரவையெல்லாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நெய் விடலாம். நெய் கொஞ்சம் ஆட்ட விடலாம். நான் வந்து இப்போ சொன்னீங்களே 6 கல்யாண குணங்கள். ஆமாம், இந்த மாதிரி தேஜஸ் அது ரொம்ப கரெக்ட் இல்லை? பெருமாளை பார்க்கும்போது ஆமாம், அவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் அப்படி எப்படி ஆகிடுறது நம்மளுக்கு. ஆமாம், நமக்கு வந்து இப்போ சாதாரணமாக வந்து தவத்தில் இருக்கவாள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய தேஜஸ் வந்து சத்குரு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பார். நம்மளுடைய உடல்ல இருந்து ஒரு மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த எனர்ஜி வருமா, இருக்குமா. இதே வந்து சில பேர்னால, சில நல்லா தவம் பண்ணவன், நல்லா படித்தவன், ஒரு ஹால் ஃபுல்லாக அவளுடைய எனர்ஜி வரும். ஆமாம், பெரியவாஜி எல்லாம் பார்க்கும்போது இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த எனர்ஜி பார்க்கும்போதே அப்படி வந்துடும். அது மாதிரி தான் ஒரு நாள் வந்து துரியோதனோட அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்கும்போது எல்லாரும் வந்து ஆடை ஆவணங்கள், தங்க நகை, வைரம், வைடூரியம் போட்டு உட்காந்துருக்கலாம். அப்போது எல்லாரும் வந்து பலன்னு ஜொலிக்கிறான். எல்லாரும் வந்து கிருஷ்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் வரப்போறா இருப்பாங்க. கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் அந்த இடமே அவெல்லாம் வந்து அவள் போட்டுனதெல்லாம் வந்து டல் ஆகிட்டான். அவள் போட்டுன அந்த அப்போ வரைக்கும் ஜொலிச்ச அந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் கிருஷ்ணன் வந்து உள்ளே வந்த உடனே அந்த அரண்மனையே வந்து அப்படியே பிரகாசமாகிடுதான். அதுதான் வந்து அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இது நெய்யை காஞ்சதுக்கப்புறம் கிஸ்மிஸ் போடணும். கிஸ்மிஸ் எடுத்து இல்லையா, இப்போ சேர்த்துடலாம். அடுத்து வந்து பேரிச்சம்பழ அல்வா. பேரிச்சம்பழ அல்வாக்கு இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். ஜலத்தோடு விட்டு அப்படியே அரைச்சிடலாம் நைஸாக. ஸோ இது வந்து நல்லா அரைச்சினாச்சு. கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. என்ன, இதை வந்து நம்ம இப்போ அடி கனமான பாத்திரத்தில் விட்டுட்டு கிளறுவோம். இது வந்து கலர் மாறணும் இல்லையா? ஆமாம், கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா கிளறணும். நம்ம தேஜஸ் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமாம். பெருமாள் இப்போ லோகத்துக்கு வந்துட்டாருன்னா லோகமே பிரம்மாண்டமாக ஜொலிச்சிடும் இல்லையா? ஆமாம். ஸோ அதான் தேஜஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் அறிவும் ஞானமும் அந்த பக்தியும் தவமும் இருக்கும்போது நம்ம பாடியிலேருந்து ஒரு மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் நமக்கு வரும். ஆனால் பெருமாளுக்கு வந்து இந்த லோகமே பிரகாசிக்கும் பெருமாள் வரும்போது. அதான் வந்து தேஜஸ் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய சமயத்தில் நம்ம வந்து பெருமாளோட கணக்கு வந்து நமக்கு புரியறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அது, நமக்கு அந்த அளவுக்கு புரியவே கஷ்டம். அது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதையால் சொல்ல வைக்க முடியும். சின்ன ஆளுக்கு, இப்போ பசங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியும். ஒரு கதை சொல்லவா? துவாரகையில் கிருஷ்ணர் உட்காந்துருக்கார். அப்போது ஒரு பெண் வந்து கிருஷ்ணருடைய பக்தை என்ன சொல்கிறான்னா, கிருஷ்ணா, நான் வந்து உன்னுடைய தீவிரமான பக்தை, உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செய்கிறேன், செஞ்சுத்தரேன் அப்படின்னு கேட்குறான். அவள் மனசில் நினச்சிங்கன்னா கிருஷ்ணா வந்து நெய்யுக்கு ஆசைப்படுவான், வெண்ணெய்க்கு ஆசைப்படுவான், இனிப்புக்கு ஆசைப்படுவான், ஏதாவது கேட்டான்னா பக்ஷணம் பண்ணி தரலாம் அப்படின்னு அவள் நினச்சிட்டு கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது கிருஷ்ணன் வந்து மாயாவியாச்சு. அவன் வந்து இப்படி யோசிச்சுட்டு, சரி எனக்கு ஒரே ஒரு உபகாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லு கிருஷ்ணா, நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கும்போது, நான் கொஞ்சம் தூரம் போகணும், என்கிட்ட ஒரு மூட்டை இருக்குது, அதை தூக்கின்னு போகணும், நான் யாராவது கிடைப்பாளான்னு பார்த்தேன், நீயே வந்து வழியை கேட்குறனால வா அப்படின்னு சொல்லிட்டு காம்பர். அந்த மூட்டை பார்த்தா அழுக்கு மூட்டை வச்சுட்டேன். ரொம்ப அழுக்கு மூட்டை, ஒரே கோணி பை, கோணி சாக்கு, அழுக்குன்னு அழுக்கு, அப்படி ஒரு அழுக்கு. இது மூட்டையை தூக்கணும், நான் கொஞ்சம் தூரம் போகணும், தூக்கிட்டு வரியான்னு. சரி, கிருஷ்ணன் கேட்குறானே, அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரி தூக்குறேன் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தூக்கிடுவான். தூக்கிட்டு நடப்பான். கிருஷ்ணன் நடந்துகிட்டே இருப்பான், இவளும் தூக்கி நடந்துகிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் போக போக அவளுக்கு வலி வந்துடும், தோள்பட்டை வலிக்க ஆரம்பிச்சிடும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். மூட்டை வந்து தூக்கும்போது பாதி கனமாக இருந்தது, இப்போ முழு கனமாக எடுத்து அந்த மூட்டை என்னவோ அழுக்கு மூட்டை வேறு, இப்படி என்ன இருக்குதுன்னு தெரில, இதுக்குள்ளே ஒரே கிழிஞ்ச மூட்டை, இதை கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு வாய் விட்டு கேட்டுருவான் கிருஷ்ணன்ட்ட. கிருஷ்ணா,
நான் வந்து உனக்கு ஏதாவது பக்ஷன் கிருஷ்ணா பண்ணித்தரலான்னு நினச்சேன். நீ இப்படி ஒரு அழுக்கு முட்டை எடுத்து வச்சிட்டே, இப்படி உண்மையான பக்தை வந்து நீ இப்படி போட்டு பார்க்குறது நியாயமா அப்படின்னு கேட்பான். அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான், இப்போ கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலவா அப்படின்ட்டு புலம்பம்மா வா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் மூட்டையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து பின்னால் மூட்டையை பிடிச்சிப்பான். அப்படி நடந்துட்டே வா புலம்பாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போவான். கூட்டின்னு போய் ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் சரி மூட்டை இறக்க இங்கே தான் நான் வரணும்னு ஒரு மரத்தடியிலேருந்து இன்னொரு மரத்தடிக்கு வந்தான். உட்காந்தான். கிருஷ்ணன் உட்காந்து சரி உட்காரு அப்படிம்பார். அவ்வளோ உட்காருவான். உட்காந்துட்டு சரி நான் வந்த இடம் வந்தாச்சு, மூட்டையை பிரி அப்படின்னா அந்த அழுக்கு மூட்டை, ஒரே கிழிஞ்ச மூட்டை, அழுக்கு மூட்டை, அது மூட்டையை பிரித்தா ஒரே வைக்கப்புல் தெரியல, வைக்கப்புல்லாக வரும். அவள் எடுத்து நேர்ப்பாள், வைக்கப்புல்லாக வரும். அவளுக்கு கடுப்பான கடுப்பு, நம்ம ஏன்டா இவன்ட்ட கேட்டோம் அப்படின்னு வைக்கப்புல்லா எடுக்க பார்த்தா நடுவில் வந்து வைரம், வைடூரியம், ரத்தினக்கல், மாணிக்கக்கல், தங்கம் எல்லாம் வரும் வரிசையா. இவளுக்கு ஆச்சரியமாயிடும். அப்புறம் திருப்பி கீழே வந்து வைக்கப்பட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் அந்த அழுக்கு முட்டையில் அடுக்கி வச்சுருப்பான். அவளுக்கு புரிஞ்சிடும். அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே வந்துடும் கிருஷ்ண காலில். இதுலேருந்து நமக்கு இந்த கதை, இதுதான் கதை. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுறது அப்படின்னா, நம்ம பாரம் வந்து ஒரு சுமை வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்கு. பகவானுக்கு வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனையாக பார்த்தா பிரச்சனை, சவாலாக பார்த்தா சவால். அந்த பிரச்சனை நம்ம ஒரு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுதி இருக்குங்கிறனால கொடுக்குறான். ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை கொடுக்கறது கிடையாது. நமக்கு ஒரு கொடுக்குற பிரச்சனை டாட்டா, பிர்லா, அம்பானிக்கு கொடுக்குற பிரச்சனை வேறையாக இருக்கும், சைஸ் வேறையாக இருக்கும். அந்த பிரச்சனையை நமக்கு கொடுக்க மாட்டான். அவனுக்கு தெரியும். விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் வரும். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் இல்லையா, அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நமக்கு வந்து பெரிய போட்டு அமுக்க மாட்டான் அந்த பிரச்சனை வச்சு. ஸோ அந்த பிரச்சனை வரும்போது சரி இது நம்மளால் பண்ண முடியும் போல இருக்கு, இதை பண்ணி இதை சமாளித்து அதில் வெற்றி காணும்போது நமக்கு வந்து நன்றி செலுத்துறோம், பெருமாளுக்கு நன்றி செலுத்துறோம். அதுதான் இந்த அழுக்கு முட்டை வந்து என்னன்னா கெட்டி ஆகணும். நல்லா வந்துட்டுல என்ன வருது பார்க்குறேன். அந்த நெய்யெல்லாம் வெளில வருது பார்த்தீங்களா, கலரு நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுதான் அடையாளம். அல்வா மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, சாப்பிடும் அல்வா மாதிரி இருக்கும். டேட்ஸ் அல்வா மாதிரி தெரியாது, வீட்டுக்கடை அல்வா மாதிரி தான் இருக்கும். ஆயிடுச்சுல நல்லா இழுத்துன்றது பாரு. இப்படி இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இந்த டைமில் நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சரி போடுறோம். 2 அல்வாவும் ஆயிடுச்சு இல்லையா? 2 ஆயிடுச்சு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ಚೆನ್ನಾಗா? சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பார்த்தாலே சாப்பிடணும் உங்களுக்கு. ஈஸி இல்லை பண்ணுறது? ஈஸி. டேட்ஸ் அல்வா, ரவை அல்வா, யார் வேணாலும் பண்ணலாம். இது ரெண்டும் பண்ணினா அது வந்து ஹெல்த்துக்கு ஆச்சு. டேட்ஸ் அல்வா தீபாவளிக்கு ஸ்வீட்டும் ஆச்சு. ஆமாம், சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ ஃபார் டீச்சிங். ஓகே, தேங்க்ஸ்.